நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தீவிரமாக பரப்புரை மேற்கொண்டு வரும் அரசியல் கட்சியினரின் நகைப்புக்குரிய சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. அதனை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். தமிழகத்தில் கடும் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் தேர்தல் பரப்புரையும் சூடுபிடித்துள்ளது. கட்சித் தலைவர்கள் புள்ளி விவரங்களை சேகரித்து எதிரணியினருக்கு சவால் அளிக்கும் வகையில் பரப்புரை செய்கின்றனர். சிலரோ தங்களது நகைச்சுவை பேச்சால் வாக்காளர்களை கவர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியின் அறிமுக கூட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திமுகவை நகைச்சுவையாக கலாய்த்தார். சர்தார் வல்லபாய் படைகளுக்கு பின்பு இந்தியாவில் ஆளுகின்ற இரும்பு மனிதனாக, இரும்பு பிரதமராக, வல்லமையான பிரதமராக, வலிமையான பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடியுடைய கருத்தை வலுப்படுத்த பிஜேபியுடைய ஆட்சி, வலிமையான ஆட்சி மீண்டும் நரேந்திர மோடி தலைமையில் தொடர்வதற்கு தமிழகத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியை பார்த்து திமுக தலைவர் ஸ்டாலின் வறண்டு போய் கிடக்கிறார், அரண்டு போய் கிடக்கிறார். தகாத உறவை போல தகாத கூட்டணி வைத்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அதிக வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் என்று அதிமுக நிர்வாகிகளுக்கு மிரட்டும் துணியில் கட்டளையிட்டார். இதனிடையே கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அதிமுக கூட்டணி கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் முடிவில் ஜெயலலிதா மற்றும் விஜயகாந்த் புகழ்பாடும் பாடல்களை மாறி மாறி போட கூறி இரு கட்சியினரும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். திமுக கூட்டணியில் இடம் பிடித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்கான வேட்பாளர் அறிமுக கூட்டத்தின் போது திமுக மாவட்ட செயலாளர் MRK பன்னீர்செல்வம் பேசிய போது திருமாவளவன் தூங்கி விழுந்தார். பின்னர் தூக்கத்தை கலைக்கும் விதமாக பானை சின்னம் பிரச்சார பாடலை மொபைலில் போட்டு கேட்டார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன் போட்டியிடுகிறார். இவரின் பரப்புரையில் கலந்து கொண்ட தொண்டர்களுக்கு சுரக்காய்பேட்டை பகுதியில் கோழிக்கறியுடன் சாப்பாடு போடப்பட்டது. அப்போது சாப்பாட்டில் கறி இல்லை என கூறி சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தேர்தல் பரப்புரைக்காக வேட்பாளர்கள் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ செல்லும் வேளையில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கனசங்கம் சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் நிறுவன தலைவர் முத்துசாமி தனி ஆளாக சென்று முக்கிய வீதிகளில் ஆதரவு திரட்டினார்.